வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷலாக பால் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பால் பொங்கல் பார்த்திங்கன்னா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி கரெக்டான பதத்தில் பண்ணலான்னு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பால் பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இதை 2 வாட்டி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பாவில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஜீரக சம்பா இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வைக்கும் போது உங்களுக்கு அரிசி சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இங்கே ஒரு கனமான பாத்திரத்தில் 2 கப் தண்ணியும் 5 கப் நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதோடு சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூடி வைக்க வேண்டாம், கொஞ்சம் இடைவெளி விடுற மாதிரி மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் உங்களுக்கு பொங்கி வெளியே வராமல் இருக்கும். இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டு எடுத்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த அரிசி வேகிற நேரத்தில் இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணிடலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் தட்டின வெல்லம் எடுத்துருக்கிறேன். கூடவே அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லத்துக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவையில்லை, நல்லா கரைச்சி வடிகட்டுற பதத்துக்கு வந்தால் போதுமானது. இப்போ இதை நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பொங்கலோடு சேர்க்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு அரிசியை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அது நல்லா ஒன்று போல் குழஞ்சி வர ஆரம்பிக்கும். அரிசியோட பதம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தயாராக இருக்குது. இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் இன்னொரு கப் பால் சேர்க்குறேன். பால் பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி வெதுவெதுப்பாக இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. இந்த பாலும் அரிசியும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்குற பால் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பொங்கல் சாப்பிடும்போது க்ரீமியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் இது ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட நம்ம சாதத்தில் சேர்க்கும் போது அது திரிஞ்சிரும். நீங்கள் எடுத்துருக்க வெள்ளத்தில் தூசி மண் இல்லாமல் சுத்தமான வெள்ளமாக இருக்குன்னா நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சூடான இருக்க சாதத்தில் போட்டு கிளறினாலே உங்களுக்கு பொங்கல் தயாராகிரும். வெள்ளத்தை தட்டிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா வெள்ளத்தை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஏலக்காய் தூள் போட மறந்துட்டேன். அதனால் நான் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இப்போ சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் அடுப்பில் இருக்கும் போதே சாதம் வேகும் போதே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. இதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆறி வரும்போது சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நெய்யில் பொரிச்ச முந்திரி கிறிஸ்மஸும் சேர்த்துடலாம். இதில் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் சேர்க்குறேன். கூடவே கொஞ்சம் கிறிஸ்மஸும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முந்திரி கிறிஸ்மஸை இதோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்திங்கன்னா சூப்பரான பால் பொங்கல் தயாராகிருச்சு. இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பால் பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாகவும் அதே நேரத்தில் ரிச்சாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்க வெள்ளை அளவு பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக சேர்த்துருக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா 2 பங்கு வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த நவராத்திரிக்கு இந்த பால் பொங்கல் பிரசாதம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.